Greetings to all. நம்ம இப்போ ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்ற சயின்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நம்மளுக்கு எப்படி சாப்பாடு ஒரு எனர்ஜியோ அந்த மாதிரி தான் ஹீட்டும் ஒரு எனர்ஜியால் தான் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஹாட் டு கோல்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஹீட்டு ஹாட்லேருந்து கோல்டான ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ ஹீட்டில் என்னென்னு பார்த்தாச்சு. நம்ம டெம்பரேச்சரில் என்னென்னு பார்த்துலாம். டெம்பரேச்சர் இஸ் எ மெஷர் ஆஃப் how hot or cold something is. ஒரு பொருள் ஹாட்டாக இருக்கா இல்லை கோல்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம டெம்பரேச்சர் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இப்போ டெம்பரேச்சரில் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த டெம்பரேச்சரில் என்னென்ன வகைகள் இருக்குன்னு நம்ம இப்போ பார்த்துலாம் வாங்க. தேர் ஆர் 3 scales ஆஃப் டெம்பரேச்சர். அங்கே 3 வகையான டெம்பரேச்சர் இருக்குது. ஒன்று ஃபாரன்ஹீட், 2 செல்சியஸ், 3 கெல்வின். எல்லாருக்கும் புரிஞ்சா? ஃபஸ்ட்டு நம்ம ஹீட்டில் என்னென்னு பார்த்தோம், செகண்டு டெம்பரேச்சரில் என்னென்னு பார்த்தோம், தேர்டு டெம்பரேச்சரில் எத்தனை வகை இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம தெர்மோமீட்டரை பற்றி பார்க்கலாம் வாங்க. A thermometer is a device used for measuring temperature. தெர்மோமீட்டர் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காண்டி ஒரு டிவைஸாக யூஸ் பண்ணப்படுது. நம்ம தெர்மோமீட்டரில் எத்தனை வகை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. கிளினிக்கல் தெர்மோமீட்டரை மெர்க்குரி தெர்மோமீட்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. மெஷர் ஹியூமன் பாடி. அது அண்டர் ஆர்ம்லேயோ மவுத்லேயோ வச்சு தான் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுவாங்க. 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ் வரையும் மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 94 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 180 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையும் இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரால் மெஷர் பண்ண முடியும். ஏன் இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டரை இந்த காலத்தில் யூஸ் பண்ணலன்னா மெர்க்குரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெர்க்குரி மட்டும் உடஞ்சி வெளில வந்துருச்சுன்னா ஹியூமன் பீயிங்க்கு ரொம்பவே ஆபத்து. அப்புறம் அந்த மெர்க்குரியை அழிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். நம்ம கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் என்னென்னு பார்ப்போம். டிஜிட்டல் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இது மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் நம்ம அண்டர் ஆர்மில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இல்லை எலக்ட்ரானிக் சென்சார் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நம்ம டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் என்னென்னு பார்த்தாச்சு. லேப்ரட்டரி தெர்மோமீட்டரில் என்னென்னு பார்ப்போம் வாங்க. லேப்ரட்டரி தெர்மோமீட்டரில் ஆல்கஹால் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது லேபில் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சப்ஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காண்டி. இது -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரையும் மெஷர் பண்ணும். இப்போ நம்ம லேப்ரட்டரி தெர்மோமீட்டரில் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரில் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது லாங் கான்டாக்ட் தெர்மோமீட்டர். இதை நம்ம மோஸ்ட்லி கொரோனா டைமில் தான் பார்த்துருப்போம். இது கொரோனா டைமில் யூஸ் பண்ணலாங்களா? ரெடியூசஸ் தி ரிஸ்க் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ். எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க அண்டர் ஆர்மில் வச்சுட்டு அதே இன்னொருத்தவங்க அண்டர் ஆர்மில் வச்சாங்கன்னா டிசீஸ் பரவிடும். ஆனால் இந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணலாங்க கொரோனா டைமில். இப்போ நம்ம இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரில் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பைரோமீட்டர் தெர்மோமீட்டரில் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. கேன் மெஷர் ஃப்ரம் டிஸ்டன்ஸ். இது நம்ம கொஞ்சம் தள்ளி இல்லை மெஷர் பண்ணலாம். கிரேட்டர் தென் 2000 கெல்வின். அதாவது இப்போ நம்ம எரிமலையே மெஷர் பண்ணலாம், இல்லை லாவாவே மெஷர் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த பைரோமீட்டருக்கு சக்தி உண்டு. நம்ம பைரோமீட்டரில் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம டெர்மல் எக்ஸ்பான்ஷனில் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. தி டெண்டன்சி ஆஃப் மேட்டர் டு சேஞ்ச் இன் ஷேப், வேல்யூம் அண்ட் ஏரியா. ஃபஸ்ட்டு வீடியோலேயே மேட்டரில் என்னென்னு பார்த்தோம். எதெல்லாம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணணும் அதோடலாம் மேட்டர். அதோட வெப்பநிலையை அதோட டெம்பரேச்சரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதோட ஷேப்பும் சேஞ்ச் ஆகும், வேல்யூமும் சேஞ்ச் ஆகும், ஏரியாவும் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் நம்ம தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சா? அடுத்து நம்ம ரியல் லைஃப் அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ ரியல் லைஃப்பில் பைரோமீட்டரை லாவாவாக மெஷர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ட்ரெயின் ட்ராக்கை பற்றி பார்க்கலாம். ட்ரெயின் ட்ராக் சம்மரில் லேசாக ஒரு பெண்ட் ஆகும். அப்படி பெண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த கட்டையாக வச்சுருப்பாங்க. பெண்டாலாம் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிடும். அதனால நம்ம ட்ரெயினில் போயில தடக்குன்னு ஒரு சவுண்டு வருது. இது பெண்ட் ஆகுது. அப்படி அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை பற்றி நம்ம பார்ப்போமா? தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வெப்ப விரிவாக்கம். பகலில் 1 இன்ச்சு
பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். அதே லைட் ஆனாலும் மறுபடியும் நார்மலாக ட்ராக் மாறிடும். இதுதான் எனக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ். இங்கே பாருங்களேன், இந்த ஈஃபில் டவரில் வின்டரில் 980 ஃபீட் இருக்குது, சம்மரில் 5.9 இன்ச் அதிகமாக இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை பற்றி நம்ம பார்ப்போமா? பின்னாடி இருக்க சயின்ஸும் வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் தான். வின்டரில் வந்து மோஸ்ட்லி மாலிகூல்ஸ் எல்லாமே சுருங்கிடும், டைட் ஆயிடும். சம்மரில் வந்து மாலிகூல்ஸ் எல்லாமே விரிஞ்சிடும். அதனால அவ்வளோவா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்காது. ஒரு 5.9 இன்ச் அதிகமாகும். அதே வின்டரில் அதில் 5.9 இன்ச் கம்மியாகும். எனக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.